இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் சலாஹுல் புதேர் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அதாவது நல்ல சிறந்த காலங்களிலே முயற்சித்து பாடுபட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் நோன்பாளிகளே ரமதான் மாதம், அதாவது ரமதானுடைய இறுதி குத்பா ஆரம்ப பகுதி சென்று விடும், நடுப்பகுதி சென்று இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இறுதி காலங்களும் விரைந்து சென்றுவிடும். எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது பிரயாணிக்க முன்னர், நம்மை விட்டு பிரிய முன்னர். பொதுவாக நஷ்டவாளி துர்ப்பாக்கியசாலி யார் என்று சொன்னால் அவன் இந்த நன்கொடைகள் அல்லாஹ்வினால் கிடைக்கப்படுகின்ற அருட்பாக்கியங்கள் கிடைக்கின்ற காலங்களை வீணாக்கியவன். அதேபோல் பரக்கத் ரஹ்மத்துடைய இந்த பருவ காலத்தை பாழாக்கியவன். அவன் செய்த வியாபாரம் நஷ்டம். அவன் நன்மைகளை கொள்ளையடிக்காவிட்டால் அவர் செய்த வியாபாரம் நஷ்டமாக இருக்கும். அவர் பங்கிலே நஷ்டமடைந்து விடுவார். எனவே இதுதான் ஆகப்பெரிய முசீபத். நோன்பாளிகளே, யார் குர்ஆனை நிறுத்தி ஓதினாரோ அவருக்கு நன்மாராயம், யார் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கினாரோ நன்மாராயம், நோன்பு பிடித்து மக்களுக்கு தீங்கிழைக்காமல் பாதுகாத்து கொண்டவருக்கு நன்மாராயம், அதே போன்று ரமதானுடைய இரவுகளை அமல்களிலே கழித்தவருக்கு நன்மாராயம், யாருடைய நோன்பு பாவங்களை விட்டு தடுத்ததோ அவருக்கு சுபசோபனம், அதேபோல் நன்மையான காரியங்களை விரைந்து போட்டு நல்ல அமல்களை ஆர்வம் கொண்டு தேடி அதிகமாக நன்மைகளை செய்தவர்களுக்கு, அதே போன்று தவறிவிடும் என்ற அச்சத்தினால் மௌத்தை பயந்து முன்கூட்டி அமல்களை செய்ய வேண்டும் என்று அதிகமாக அமல் செய்தவர்களுக்கு நன்மாராயம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக இப்படியான நல்லமல்களை போடுவது, அதே நேரம் நல்லமல்களில் ஆர்வம் காட்டுவதை புகழ்ந்து பேசியிருக்கிறான். ஈமான்தாருடைய சிறந்த பண்பாக சொல்லியிருக்கிறான். எனவே சூரா ஆல் இம்ரான் 114 வசனங்கள், அவர்கள் சமமானவர்கள் அல்ல, அமல்களிலே சமமானவர்கள் அல்ல. வேதக்காரர்கள் ஒரு சாரார் இரவு நேரங்களை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக தொழுகையிலே ஓதக்கூடிய சமுதாயம் உண்டு. குர்ஆன் என்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை, ஆயாத்துகளை, அவருடைய வேத வசனங்களை. அதே நேரம் அவர்கள் அல்லாஹ்வை மறுமையினால் ஈமான் கொள்வார்கள், நன்மையை தீமை தடுப்பார்கள், நற்காரியங்களை விரைந்து செயல்படுவார்கள். அவர்கள் தான் நல்லவர்கள், சாலிஹூன்களை சேர்ந்தவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தையும் அவருடைய பரம்பரையும் அல்லாஹ் பாராட்டி சொல்லும் பொழுது அவர்கள் நல்ல காரியங்களிலே விரைந்து செயல்படுவார்கள். எங்களுடைய கூலிகளிலே சொர்க்கத்திலே ஆசை வைத்தவர்களாக, நரகத்தையும் தண்டனை பயந்தவர்களாக எம்மை அழைப்பார்கள், பிரார்த்திப்பார்கள், வணங்குவார்கள். அவர்கள் எங்களுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். எனவே பொதுவாக ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைமைதான் அவர் நல்லமல்களிலே, ஃபர்துகளிலே, கடமைகளிலே சோம்பேறித்தனம் காட்டுவது, பாவங்கள் ஹராமான விடயங்களை விரைந்து போட்டு கொண்டு செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரா மாயிதா 62 வசனத்திலே, அவர்களை அதிகமானவர்களை பார்ப்பீர்கள், பாவ காரியங்களிலும் பகைமை விரோதம் கொள்வதிலும் விரைந்து செயல்படுவார்கள், ஹராமானவற்றை சாப்பிடுவதிலும் அவர்கள் விரைந்து செயல்படுவார்கள். அவர்கள் செய்கின்ற செயல் கெட்ட செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பொதுவாக பாவங்களிலே திளைத்திருப்பவனே, உனக்கு இன்னும் தௌபா செய்யும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை மறந்து வாழ்பவனே, இனி எதுவரைக்கும் தான் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் திரையிடப்பட்டவனாக இருக்கிறாய், துப்பாக்கியசாலியாக இருக்கிறாய், தூரமாக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இந்த மாதத்தை பொடுபோக்காக கழிப்பவனே, அதே போன்று இச்சையிலே வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடியவனே, அதாவது காலை இழுபட்டு கொண்டு பாவங்களின் பக்கம் செல்லக்கூடியவனே, நலவின் பக்கம் அழைக்கப்பட்டால் அதன் பக்கம் அந்த நலவின்பால் அழைக்கப்படுகிற அழைப்புக்கு பதிலளிக்காதவனே, இந்த கண்ணியமான மாதத்தை விரைந்து செயல்பட்டு பயன்படுத்திக்கொள். ரப்பின் பக்கம் நீ முன்னோக்கிக்கொள். உன்னுடைய நஃப்ஸை சோம்பேறித்தனத்தை விட்டும் காப்பாற்றிக்கொள், பாதுகாத்துக்கொள், விடுவித்துக்கொள். எனவே உன்னுடைய அதாவது சோம்பேறித்தனம் எதிலுமே ஒரு பின்னடைவு, அதை தாமதத்தை விட்டும் உன்னுடைய இயல்பு தன்மையை நீ சுத்தப்படுத்திக்கொள், அதை இல்லாமல் ஆக்கிக்கொள். அதே போன்று பொதுவாக பாவங்கள் அத்துமீறி நடக்கின்ற விடயங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கலட்டி வீசி எறிந்துவிடு. நீ பொதுவாக செய்த பாவங்கள், என்னுடைய கடந்த கால பாவங்கள் இருந்து தௌபா செய். அதே போன்று தௌபாவுடைய வாசலை நாடி சென்று நீ நோக்கி செல்லும் பொழுது அது திறக்கப்படும், உனக்கு திறக்கப்பட்ட நிலைமையில் பெற்றுக்கொள்வாய். எனவே அல்லாஹ் பக்கம் முன்னோக்கு. உனக்கு காலம் அவகாசம் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கிக்கொள். உன்னுடைய ஆத்மாவை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள், சீர் செய்து கொள், அதை நெறிப்படுத்திக்கொள், புனரமைத்துக்கொள். எனவே யார் மறுமைக்காக தயாரித்து ஏற்பாடு செய்து தயாரான நிலைமையில் முயற்சித்து அமல் செய்வார் அவர் ஜெயசீலர். அதே போன்று முயற்சித்து பாடுபட்டு அமலிலே தொடராக ஈடுபடக்கூடியவருக்கு அது வெற்றிதான். யார் அடியார்கள் எல்லாம் முன்னோக்கி செல்லும் பொழுது அவனோ பின்னடைவை நோக்கி செல்கிறான். அடியார்கள் சொர்க்கத்தை நோக்கி நல்லமல்களை நோக்கி விரையும் பொழுது அவன் அதை விட்டும் பின்னடைவிலே சென்று கொண்டிருக்கின்ற மனிதன் நஷ்டவாளி என்று சொல்லிவிட்டு இறுதியாக முதலாக குத்பா, அல்லாஹ்வுடைய அடியானே, உன்னுடைய மிக கூடிய சீக்கிரம் பாவங்கள் இருந்து தௌபா செய்து கொள். உன்னுடைய பொதுவாக அஞ்சு பயந்துடைய பொடுபோக்கிலிருந்து நீ தவிர்ந்துகொள், பொடுபோக்காக இருப்பதை பயந்துகொள். உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய தவணை மௌத்து வர முன்னால் பாவங்களை விட்டு ஒதுங்கிவிடு. அல்லாஹ் சுப்ஹானஹு தௌபா செய்ய தௌபா ஏற்றுக்கொள்கிறான். பொதுவாக தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவுடைய
தவறுகளை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்து மறுத்தோண்டி அந்த ஹுத்துபாவை முதலாவது ஹுத்துபா முடித்து இரண்டாவது ஹுத்துபா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் பார்த்து கொண்டு கண்டு சிந்தனையோடு வழிபட்டு நடவுங்கள், அவனுக்கு மாறு செய்ய வேண்டாம். ஈமான்தாரிகளை அல்லாஹ் பயந்து உண்மையாளர்களிலே ஆகிக்கொள்ளுங்கள். தௌபா 119 ஓதி அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த ஒளிமயமான பரிசுத்தமான 10 தினங்கள் இறுதி 10 ஓதிய கடைசி ஹுத்துபா, அது லைலத்துல் கத்ர் என்று கண்ணியமான ஒரு இரவு இருக்கிறது. மிக பிரமாண்டமான மகத்துவமான கண்ணியமான இரவு அது நெருங்கிவிட்டது. இப்பொழுது அது சென்ற வார ஹுத்துபா, எனவே அது சென்று விட்டது. முயற்சித்து என்ற அளவு பாடுபட்டு அமல் செய்யுங்கள். நீங்கள் தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ் பக்கம் முன்னோக்குங்கள். உள்ளத்தாலும் உங்களுடைய முகத்தாலும் முன்னோக்குங்கள். உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையுங்கள். முடிந்த அளவு சக்தியை பயன்படுத்தி அமல் செய்யுங்கள். ஆயிஷா அலைஹி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் இறுதி 10 ஏனைய காலங்களிலே முயற்சித்து பாடுபட்டு அமல் செய்யாத அளவுக்கு அதிகம் அமல் செய்வார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். ஆயிஷா அலைஹி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் இறுதி 10 வந்துவிட்டால் வேஷ்டி கீழங்கி இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். இரவின் பூர்த்தியாக நின்று வணங்குவார்கள். குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். முதலாவது ஹுத்துபாவை முழுமையாக முடிக்கின்ற தருவாயில் இறுதி கட்டத்திலே நீங்கள் சஹர் நேரங்களிலே நின்று வணங்குங்கள். அல்லாஹ்விடம் கெஞ்சி பச்சாதாபப்பட்டு மனம் உடைந்து கெஞ்சி அந்த பாதங்களிலே அல்லாஹ் பக்கம் உள்ள முருகிய நிலைமையிலே அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்திக்பார் செய்யுங்கள். உங்களுடைய ரப் எப்பொழுதுமே ஒரு அடியான் தனக்கு முன்னால் உருகி மனமுருகி கெஞ்சி கதறி துவா கேட்பதை விரும்புகிறான். அதே நேரம் அல்லாஹ் பக்கம் தேவையோடு துவா கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். பாவங்களுக்கு மன்னிப்பு கெஞ்சி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். எனவே நீங்கள் கெஞ்சி கதறி உங்களை தாழ்த்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ் பக்கம் தேவையுடையவர்கள் என்ற அந்த இயலாமையை வெளிப்படுத்துங்கள். அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் கிருபையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆதரவையுங்கள் சொற்களின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும். எனவே யாருக்கு ரப்புடைய ரஹ்மத் கிடைக்குமோ, ரப்புடைய அருள் கிடைக்குமோ, அவர் இம்மையிலும் மறுமையிலும் நட்பாக்கியம் அடைந்தவர் என்று சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஸலவாத் சொல்லி மற்றொரு ஆயத்தை ஓதி முழு ஹுத்துபாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்துபாவை நாம் பார்க்கலாம்.